தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழி திரைப்படங்கள் நடித்து டாப் ஹீரோயினாக வலம் வர்றவங்க தான் நடிகை அனுபமா பரமேஸ்வரன். தமிழில் இவங்களும் நடிகர் விக்ரமோட மகன் துருவ் விக்ரமும் சேர்ந்து பைசன் படம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் மூலமாக 2 பேருக்கு இடையில ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாக மாறிருந்துச்சு அப்படிங்கிற செய்திகளுமே வெளியாச்சு. இதுக்கிடையில சில தினங்களுக்கு முன்னாடி அனுபமா சில சமயங்களில் மன அமைதியை தேட எதுக்கும் உதவாத பாதைகளை கைவிட வேண்டியிருக்கும். என்ன மீண்டும் என்கிட்டே அழைச்சி வந்ததுக்கு பிரபஞ்சமே உனக்கு நன்றி அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இதை பார்த்த இணையவாசிகள் துருவ் விக்ரமுக்கும் அனுபமாவுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில் தன்னோட காதல் மற்றும் பிரேக்கப் பற்றி நடிகை அனுபமா பரமேஸ்வரன் மலையாளத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் போட்ட அந்த போஸ்ட்டு ஏதோ திடீர்னு ஒரே நாளில் போட்டதல்ல. அதுக்கு பின்னாடி 2 வருட வலி இருக்குது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தேன். என்னை நானே மீண்டும் கண்டுபிடிச்சு குணமடைய எனக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் அனுபவிச்சது சாதாரணமான காதல் பிரச்சனை அல்ல, நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்னு அழைக்கப்படுற உளவியல் ரீதியான கடுமையான துன்புறுத்தல். இது போன்ற விஷயங்களை நேரடியாக அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலியும் வேதனையும் தெரியும். காதலிக்கும் போது காதலின் மீது நம்பிக்கை வச்சு தனிப்பட்ட காயங்களையும் வலிகளையும் பகிர்ந்துக்கிட்டேன். அப்படி என்னை பற்றின தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை உருவாக்கிக்கிட்டேன். ஆரம்பத்தில் அது நம்மளை கட்டுப்படுத்துகிற மாதிரி தெரியாது, ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காலப்போக்கில் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்குவாங்க. உதாரணமாக நாம் சுடிதார் அணிந்திருக்கும் போது என் பொண்டாட்டி எவ்வளவு அழகாக இருக்கிறா அப்படின்னு பாராட்டுவாங்க. அதை கேட்டதும் நமக்கு மனசு நிறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் நாம் தொடர்ந்து போட ஆரம்பித்து கடைசியில் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கிறது கூட அவர்கிட்டையே கேட்குற நிலைக்கு தள்ளப்படுவோம். இப்படித்தான் அவர் சொல்ல சொல்ல எனக்கே தெரியாமல் என்னுடைய சுய விருப்பங்கள் மாற தொடங்குச்சு. காதலிக்க ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே அவரோட குடும்பத்தினர்கிட்ட என்னைய அறிமுகப்படுத்தினார். அவரோட குடும்பத்தினர் என்னோட வீட்டுக்கு வந்தாங்க, என்னோட பெற்றோர் அவங்களோட வீட்டுக்கு போனாங்க. இப்படி 3 மாதங்களையே என்கேஜ்மெண்ட் எங்கே நடத்துறது, எத்தனை பேர் வரணும் அப்படிங்கிற பேச்சுக்களுமே வந்துச்சு. ஆனால் அந்த என்கேஜ்மெண்ட்டை நான் பல முறை தள்ளி போட்டேன். இது சரியான நேரம் இல்லை, இன்னும் கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம், நீ உன்னோட கெரியரில் கவனத்தை செலுத்து, நமக்கு இன்னும் வயசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன். பணத்துக்காக நான் அந்த உறவில் இருந்திருந்தா என்கேஜ்மெண்ட்டை ஒருபோது நிறுத்தியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபமா சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் அனுபமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் இந்த உறவில் ஏதோ சரியில்லை அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் அதை முழுமையாக விவரிக்க முடியலை. என்னோட பார்ட்னர்கிட்ட ஒரு சாதாரண விஷயத்த பேசுறது கூட முதல்ல மனசுக்குள்ளே ஒத்திகை பண்ண ஆரம்பித்தேன். இதை சொன்னால் அவங்கிட்ட என்ன ரியாக்ஷன் வரும், இப்படி பேசினா பிரச்சனை வருமா அப்படின்னு யோசிச்சு பயப்பட வேண்டிய நிலை வந்துருச்சு. அந்த நச்சு உறவு ரொம்ப மெதுவாகவும் அமைதியாகவும் என்னை சுற்றி வலை பின்னதுனால நான் அதுக்குள்ளே சிக்கி இருக்கிறத ஆரம்பத்தில் என்னால் உணரவே முடியலை. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினரும் அந்த உறவில் ரொம்ப நெருக்கமாகிட்டதுனால அந்த நபர் பற்றி உண்மையை அவங்கள்ட்ட சொல்லாமல் அவரையே பாதுகாக்க தொடங்கினேன். இதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகினேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாலே நான் கதறி அழுதுடுவேனோ அப்படிங்கிற பயமாகவும் இருந்துச்சு. அதனால் அவங்கள மீட் பண்ணுறத முற்றிலுமாக தவிர்த்துட்டேன். இந்த உறவு என்னோட கெரியரையும் மனநலத்தையும் கடுமையாக பாதிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நடிகையாக என்னோட தொழிலை நான் ரொம்ப நேசித்தேன். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்னோட தன்னம்பிக்கை, ஆளுமை, சினிமா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சிதைஞ்சு போயிருச்சு. கடுமையான மன அழுத்தம் காரணமாக ஷூட்டிங்கை பாதியிலே நிறுத்திட்டு கேரவன் அல்லது மேக்கப் ரூம்குள்ளே வந்து கதறி அழுவேன். அதுக்கப்புறம் என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டு திரும்ப வந்து முகத்தில் சிரிப்போடு நடிப்பேன். அந்த உறவில் லவ், பெயின், அப்பாலஜி, லவ் பாம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு சுழற்சி திரும்ப திரும்ப நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் அந்த நபர்
என்னோட வாழ்க்கையில் கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு நான் நினைக்கிற அளவு ரெமோ ஸ்டைலில் காதலிப்பார். மறுநாள் அண்ணியின் மாதிரி மாறுவார். அடுத்த நாள் அம்பி மாதிரி மாறி என்னோட காலில் விழுந்து அழுது மன்னிப்பு கேட்டு இனி அப்படி நடக்காது அப்படின்னு என்கிட்ட கெஞ்சுவார். இதனால் காதல் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் தீவிரமான அடிமைத்தனம் அப்படிங்கிற நிலைக்கு மாறிடுச்சு. இதனால தான் எனக்கு பலமுறை பேனிக் அட்டாக் வந்துச்சு. இந்த மாதிரி உறவில் எதிரில் இருக்கிறவங்களோட பயங்களும் ஆறாத காயங்களும் தான் மற்றவங்கள தண்டிக்குது. இதனால் என்னோட குடும்பம், நண்பர்கள், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சுற்றி இருந்த எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் பட்ட கஷ்டங்களை வெளிப்படையாக பேசுகிறதுக்கு முக்கிய காரணமே என்ன மாதிரி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இதை பற்றி பேசலை அப்படின்னா வேறு யார் பேசுவாங்க? நான் செஞ்ச ஒரு தவறை பற்றி சொல்லலை அப்படின்னா இன்னொரு பெண்ணும் அதே தவறை செய்யக்கூடும். நாமும் தனியாக இல்லை அப்படிங்கிறத யாராச்சும் உணரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை சொல்கிறேன். என்னோட பதிவுக்கு 90% எதிர்மறை கமெண்ட்டுகள் வந்தாலும் மீதமுள்ள 10% பேருக்காக இதை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கிறேன். அந்த 10% பேருக்கு இதன் தீவிரத்தன்மை புரியும். அவங்கள ஒருத்தராவது இதிலேருந்து மீண்டு வந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாமா ரொம்பவே எமோஷ்னலாக அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. இப்போது இவங்களோட இந்த பேட்டி தான் சோசியல் மீடியாவில் வைரலாகி வந்துக்கிட்டு இருக்குது.